வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன vlog பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு டிசம்பர் 31 2025 கடைசி நாள். இன்னைக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் சோகமாக தான் போச்சு. ஒரு ஈவினிங் vlog வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நாள் ஃபுல்லாக எடுக்கணும் தான் நினச்சோம். ஆனால் காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். ஏன்னா இன்றைக்கி காலையில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தோம். அதனால் வந்து நம்மளால் எடுக்க முடியல. இப்போ ஈவினிங் ஒரு 6:30 ஆச்சு. இப்போ இருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத vlog எடுக்க போகிறோம். இப்போ நானும் மாமா மட்டும் வெளியே போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாப்பாவுக்கு இங்கேயாச்சு பாப்பாவுக்கு என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஓப்பன் பண்ணும்போது நீங்களும் பாருங்கள். இந்த மனுஷன் ஒரு சம்பவம் பண்ணிட்டார். அது வீட்டில் போய் நான் சொல்கிறேன். இங்கே தான் வாங்கணும். நம்ம வந்து எப்போவுமே அண்ணா கிடைக்கிறோம் இல்லைங்களா, அங்கே தான் வந்து வந்திருக்கோம். கேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எப்பவும் போல சாக்லேட் கேக். எந்த கேக் வாங்குற? சாக்லேட். புடிங்க ஃபோன் வரும். எதுல? 25ஓட எண்டிங்கை கொண்டாடி கேக் சாப்பிடுறோம். ஆமாம், வாங்க எல்லாரும் வந்து கேக் வெட்டி, நீங்கள் கேக் வெட்டி கொண்டாடுவீங்க 12 மணிக்கு. நாங்களும் கேக் வெட்டி கொண்டாடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2025 நம்ம அனுப்பி வைக்கலாம் கேக்கு சாப்பிட்டு. 1/4 கிலோ ஸ்வீட் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸ்வீட் வாங்கிட்டு ஒரு சாமர்த்தியம் லட்டில் ஒன்று ஜிலேபியில் ஒன்று கொடுங்க டேஸ்ட்டு பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே நம்ம வாங்கி சாப்பிட்டுக்குது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். இன்றைக்கி தோசை இட்லி எல்லாம் ரெடியாக இருக்குது. நைட் சாப்பாடு புரோட்டாலேருந்து எல்லாமே. அதனால் எனக்கு ஒரு தோசை வேணும் அப்படின்னு கேட்டேன். வாங்கி தரேன்னு சொல்லி உட்கார வச்சுருக்காரு. சாப்பிட்டு பார்ப்போம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா. அதாவது இவங்க நல்லா தான் செய்வாங்க, அது வேறு விஷயம். என் வாய்க்கு நான் சொல்கிறேன். என்னை சொல்லிட்டு இந்த மனுஷன் 2 புரோட்டா வாங்கிட்டாரு என் பேரை சொல்லி. வேணா சாப்பிடு வேணா சாப்பிடு வேணா சாப்பிடு அப்படின்னாரு. வேக்கமே எல்லாம் நானே ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்க, என் லஞ்ச் முடிஞ்சிருச்சு. சாரி, என் டின்னர் முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். பிரியா வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா. ஊருக்கு போனப்போ ஏடிஎம் கார்டை விட்டுட்டு வந்துட்டேன். அதாவது கடையில் வந்து இப்போ பாப்பாவுக்கு கிஃப்ட்டு எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு பில் பண்ணுறதுக்கு போய் ஏடிஎம் கார்டுனா 2 ஏடிஎம் கார்டு. பிரியாவது ஒன்று இருக்கும், என்னோடது ஒன்று இருக்கும். என்னோடதில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் இருக்காது, கண்டிப்பாகவே இருக்காது. பிரியாவில் தான் மேக்ஸிமம் வச்சுருப்போம். ஏன்னா அதில் வந்து ஜிபே ஃபோன்பே எதுவுமே கிடையாது. தேவைன்னா மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு 5 ரூபாக்குள்ளனாலும் அதில் வச்சுருப்போம். மற்றபடி தனியாலாம் யூஸ் பண்ண மாட்டாது. வந்து ஒரு 5 ரூபா எப்பவுமே அதில் இருக்கணும். நமக்கு ஒரு அவசரத்துக்கு ஆகணும் அப்படி தான் வச்சுருந்துருப்போம். என்ன ஆச்சுன்னா அந்த ஏடிஎம் கார்டு திடீர்னு பார்த்தா காணா. ஏடிஎம் கார்டில் 10 காசு கிடையாது. ஏன்னா ஃபோன்பே இருக்குது. எங்கே போனாலும் ஸ்கேன் பண்ணிக்கிறது. ஃபோன்பே இருக்கா. ஐயோ, கடையில் பில்லெல்லாம் போட்டுட்டு ஏடிஎம் அவள் கையில் காசு. நான் நினச்சேன் சரி கையில் காசு எடுத்துகிட்டு வந்துருப்பாளாட்டுன்னு நினச்சேன். 530 ரூபா பில்லு அப்படின்ட்டாரா. சரி நீ திடீர்னு ஏடிஎம் கார்டு ஒன்றை தானே கொடுத்தேன் உள்ளே இருக்கும். ஏன்னா ஊரில் போய் நான் வந்து டிக்கெட் போடுறதுக்காக பணம் எடுக்கிறதுக்காக அந்த ஏடிஎம் வாங்கிட்டு போனேன். நான் என்ன பண்ணுவேன்னா பாக்கெட் இல்லாதனால அந்த ஏடிஎம் கார்டை எங்கே வைக்கணும்னு தெரியாமல் கையிலேயே வச்சுட்டு இருந்திருக்கிறேன். அப்புறம் ஏடிஎம் கார்டு அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான், தேடி பார்த்துட்டு இல்லை நீ என்கிட்ட கொடுக்கல, நீ அங்கே தான் மறந்து வச்சுட்டு வந்துட்டா அப்படின்ட்டா. சரி ஓகே இப்போதைக்கு என்ன பண்ணுறது வந்தாச்சு அப்படின்ட்டு அப்புறம் உடனே நந்தினி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, அவங்க ஃப்ரெண்ட் நந்தினிக்கு ஃபோன் பண்ணி ஒரு 530 ரூபா ஃபோன்பே பண்ணி ஜிபே பண்ணி விடுங்க, நான் உங்களுக்கு வீட்டில் வந்ததுமே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டான். அப்புறம் வேறு வழியில் வாங்கி அவங்க போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஜிபே பண்ண வாங்கிட்டு வெளியில் ஃப்ரீயாக வந்து செல்லில் வீடியோ எடுத்துகிட்டு வரும்போதே நீ டக்குன்னு ஒரு மைண்டில் ஒரு தாட்டு, ஆமாம் நம்ம பாக்கெட்லேருந்து சொல்லி செல்லு பவுச்சுக்கு பின்னாடி வச்சோம்ல அப்படியே. பிரியா பவுச்சுக்கு பின்னாடி பாருனா, பவுச்சுக்கு கரெக்டாக மொபைல் பவுச்சுக்கு பின்னாடி ஏடிஎம் கார்டு இருக்குது. ஐயோ அப்பா கொஞ்ச நேரத்தில் அடையனா காசு கையில் வேறு இல்லை, அதில் இருக்கிறதா அதே இல்லைன்னா அப்புறம் எதுவுமே வாங்குவோம். ஏடிஎம் கார்டு இல்லைன்னா பேங்க்கில் போய் சலான் போட்டு எழுதி கொடுத்து மறுபடியும் ஏடிஎம் கார்டு எழுதி. ஐயோ எனக்கு தலைவலியும் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா எதுக்கு பின்னாடி இருந்துச்சு. அப்புறம் அதுலேருந்தே காசு எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இதைத்தான் வந்து பிரியா நான் பண்ண பெரிய வேலைன்னு சொன்னேன். உண்மையிலே நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ அப்பா எப்படியோ ஒரு உலகி எங்கே வாங்கின கிஃப்ட்டை கொடுத்துட்டு வந்துடலாம் தான் நான் நினச்சேன். இப்போ என்ன பண்ணுறது, காசு போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு. நல்ல வேலை இருக்கும், நந்தினிக்காக ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஒரு அவசரத்துக்கு அவங்க கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா ரொம்ப சிரமம் தான், வாங்கிக்கவே முடியாது பாப்பாவுக்கு. ஐயோ சாமி. இல்லைடா வாடா. ஏய் மணி 11:30 ஆச்சுடி, இப்போ போய் தூங்குற? தூங்கல, சும்மா தான் படுத்திருக்கேன். இழுத்து பற்றி படுத்தினா தூக்கம் தான் வரும். நியூ இயர் கொண்டாட வேண்டாமா? ஒரு மாதிரியா இருக்குங்க. நியூ இயர் அப்புறம் எப்படி கொண்டாடுறது? சரி ஓகே கண்ணு கூச்சு தான். டயர்டாக இருக்கு, போயிட்டு வந்து எப்படியோ இருக்கு. மூக்கில் பாரு மூட்டி இருக்குது. சரி காஃபி வச்சு தரவா?
காப்பி வச்சு தருவா? ம் சரி இரு. தூங்கவா பேசாம? ஏன்னா காமன் நேரம் தான் இருக்குது. காலையில் கேக் வரலாம். இந்த வருஷம் ஒரு வைபே இல்லாமல் இருக்குது தெரியுமா? 2026 உனக்கு தான் ஓஹோன்னு இருக்கு. ஏங்க நீங்கள் வேற விளாக்ல இருக்கீங்க, நல்லா சொல்லிடுவேன் நான். சரி நான் இப்போ காஃபி வச்சுட்டு போன வருஷமும் அப்படித்தான் சொன்னாங்க. நீ தூங்க இங்கே பாரு பேய் மாரி கேக் வாங்கிட்டு பட்டாணி இன்னத்துக்கு சாப்பிட முடியாது. போன வருஷம் நேரம் பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். இப்போ யார் ஆட வேண்டாம் போய் ஆடு. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டே அமைதியாக இருக்குது. இனிமேல் தான் ஆரம்பிக்கும். இனிமேல் தான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பாட்டு சவுண்டு கேட்கும். சரி நம்ம போய் காஃபி வச்சுட்டு வந்துடுறேன் இருக்கலாம். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். என்னைக்குமே உனக்கு கிஃப்ட் கொடுத்தேன், நியூ இயர் வாழ்த்து. இன்னைக்கு காஃபி இனிய பொழுது இனிமையாக வளரட்டும். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி நியூ இயர் சேர்ல்ஸ். இதுக்கெல்லாம் சேர்ல்ஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேறு கேக் வெட்டி கொண்டாந்து பார்த்துருப்பீங்க, டீ குடிச்சு கொண்டாடுறத பார்த்துருக்கீங்களா? இங்கே இருங்க. இப்போ என்ன அப்படின்னா இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் ஆகிப்போச்சா. வருஷ பிறப்பே நீங்கள் டீ வச்சிங்களா? இந்த வருஷம் முழுக்க நீங்கள் தான் டீ வைக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள் மிஸ்டர் முனியப்பன். அஸ்திவாரத்தை நானே போட்டணும். ஆமாம், பாப்பாக்கு பால் எடுத்து பாப்பாவை காமிக்கலாங்க. அன்யூனிஃபார்மில் உட்காந்துருக்கு, அதனால தான் காமிக்க முடியல. இவ்வளோ நேரம் இப்போ சாமி இருந்தா இப்போ நான் சொல்கிறேன் எந்திரி. என்னடியோ உங்களுக்கு பிரச்சனை எந்திரி. சரி நான் வண்டி போய் எடுக்கிறேன். வந்து தொலை நைட்டு 12 மணிக்கு வண்டி எடு நிற்கிது. வா வா வா. ஹெல்மெட்டு பார்த்தீங்கன்னா 11:58 ஆச்சு. நம்ம வெளியே கிளம்பிட்டோம். எதுக்கு கிளம்பணும்லாம் தெரியல. இந்த வருஷம் செம்ம. கேக் வாங்கி வீட்டில் வச்சுட்டு வட முடியல வெளியே கிளம்பியாச்சு. நந்திரிகா வெளியே தான் நிற்கிறாங்க. ஆமாம், அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறம் போவோம். 19:59 அப்படியே திருப்புங்க. இதுக்கு அப்படியே திருப்பு போ. திருப்பூர் பெட்ரோல் இல்லையா? இந்த வருஷம் புதுசா பிறக்குது மாமா. இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை மனசு நான் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா ஓகேவா? பேசியிருக்கேன். அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் காத்தோட காத்தா விட்டுட்டு கொண்டாடிய சமத்தா வச்சுக்கணும். ஹாப்பி நியூ இயர்டா மாமா. ஹாப்பி நியூ இயர் தங்கம். ஹாப்பி நியூ இயர். ரொம்ப நாள் ஆசை எனக்கு 12 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐம் ஸோ ஹாப்பி. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். கேக் வெட்டிட்டாங்க. நடு ரோட்ல நின்று வெட்டுறக்கா. அப்படியே திருப்பிடுங்க. என்ன கால் ஆடுது? வேற ஒன்றும் இல்லை, குளிருது. எனக்கு தான் குளிருது. ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து நின்று மேலே இருக்கிற டாப் ஓப்பன் பண்ணிட்டு கேக் வெட்டி ஃபேமிலியோட செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆமாம், அப்படியா? பட்டாசு கொளுத்தி எறிகிறது நந்தினிகா வச்ச பட்டாசு. கத்தணும் இப்போ சரியா? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நாங்க போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். நான் அதை vlog எடுத்துட்டேன். ஓ ஹாப்பி நியூ இயர்னா. ஹாப்பி நியூ இயர்டா வெற்றி. ஹாப்பி நியூ இயர்ங்க. அங்க வீட்ல கேக் வச்சிட்டு இங்க வந்து அதான் பாரு, எங்க வீட்ல கேக்க வாங்கி வச்சிட்டு நாங்க போய் ரவுண்ட் அடிச்சிட்டு இங்க வந்து கேக் வெட்டறதுக்கு வந்திருக்கோம். நீங்க பட்டாசு வெடிக்கிறத பார்த்தோம். அப்படியே இப்படி சுத்தி ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு அதுக்கு அப்புறம் அதுக்கலாம் அப்படியே இப்படி வந்து 2 பேர் புடிச்சு வெட்டுங்க. ஏய் இருங்கங்க.
ஃபர்ஸ்ட் வருஷத்துலேயே சண்டை போடக்கூடாதுமா. இங்கே விட்டு கொடுத்து போனா தங்கச்சி கூட வெட்டு சேர்ந்து வாங்கி வா 3 பேர் கையில பிடிங்க கட்டி பிடிங்க பாத்து இதை எதிர்பார்க்கல நாங்க. ஹாப்பி நியூ இயர். அப்பதான் வந்தங்க அப்படியா? நான் கார்ல போறேன், நாங்க அப்புறம் வீட்ல இருப்பாங்க. வந்து பாப்பா கோலம் போடணும்னு சொன்னாங்க, கோலம் போட்டு நியூ இயர் கோலம் எப்படி பாப்பா கோலத்தை கம்மி இங்கேத்தியா தேசிய கொடியெல்லாம் பறக்கு. அவங்க தேசிய கொடியோட சேர்ந்து நியூ இயர் கொண்டாடுவோம். சூப்பரா இருக்குமா. இங்க விநாயகர்லாம் போட்டிருக்காங்க. ஏய் ராஜா வச்ச தானே, யாரை ஏமாத்த போறீங்க? ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ ஸோ மச். உங்களுக்கும் கேமரா ஜூம் பண்ணி மைக்ல கேக் வைக்கலாம்னு. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஒன்று தெரியுங்களா, நாங்கள் வாங்க போன இடத்துல இந்த கேக் இல்லை. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதனால் என்ன பண்ணேன், எப்பவும் போல எனக்கு பிடிச்ச சாக்லேட் கேக்கே வாங்கிட்டு வந்தாச்சு. இல்லைன்னு சொல்லி ஒரு பீஸ் நாங்கள் வாங்கி சாப்பிட்டேன். புது வருஷத்துக்கு நான் கேட்டது கிடச்சிருச்சு பார்த்தீங்க. பார்த்தீங்கன்னா நந்தினிக்கா வீட்டிலேருந்து நம்ம வந்துட்டோம். போகணும்னு போகல திருப்பூர் ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்படியே போயிட்டு அவங்க பட்டாசு அடிச்சுட்டு இருக்கிறத தான் பார்த்தேன். அப்படியே பட்டாசு அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கேக் விட்டுட்டு இந்த வருஷம் நந்தினிக்கா முந்தியில் தான் முடிச்சிருக்கோம். குடும்பமாக எல்லாரும். ஆமாம், ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு பர்சன் வந்து இந்த வருஷம் நந்தினிக்காவாக மாறிட்டாங்க. சரி ஓகே, எல்லாத்துக்கும் வந்து விஷு ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் கேக் வந்து வெட்ட போகிறோம். வாய்க்கிட்ட தொடங்கி நீங்கள் இங்கே கேக்கு. ஓகே இரு ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். ஹாப்பி நியூ இயர். லவ் யூ தவிங்க. ஓபன் பண்ணி பாருங்க. கத்திரிக்கா இல்லை அவளே ஓப்பன் பண்ண முடியாது. விடுங்க அவளே ஓப்பன் பண்ணிடுவா. அதெல்லாம் கிழிச்சிருவா விட்டு. ஐயோ வெரி குட் விற்கிறாளே. மெதுவா கை கிழிச்சிட போதுடா. மெதுவா ஏமா இருடி அப்படி. பாப்பா ஃபுல்லா பிச்சுட்டு தான் ஓபன் பண்ணணும். இடையில இருந்து பிச்சினா வராது. இருடி ஐயோ அந்த சைடு ஓபன்ல இருக்கும் பாரு. அப்படியே எடு. என்னது இந்த போட்டு ஏய் போசோ போடுங்க. எடு ஒண்ணா எடு. என்னது பிரைஸ்லெட். இது ஒரு ஃப்ளவர். பாப்பாக்கு கலரிங் ஃப்ளவர். எப்படி நீங்க தான் பெரிய கமல் கேட்டீங்க அப்பாட்ட. பியூட்டி கமல் அந்த மாதிரி பெரிய கமல். இது குட்டி கிளிப்பு. என்னது அது கிளிப்பு. நல்லாட்டா? ஓகேவா? பாப்பா சந்தோஷமா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்காக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஓகேங்களா? ஓகே சரி ஓகே. இப்போ வந்து உனக்கு அப்பா கிஃப்ட் கொடுத்துட்டாரா? அம்மா கொடுக்கட்டா? அம்மா கிஃப்ட் கொடுப்போனுக்கு. ஐயோ தங்கம் அப்படியே பண்ணக்கூடாது சாமி. அப்பா ஒரு நிமிஷம். அவங்க அம்மாவோட கிஃப்ட் பாப்பாவுக்கு புது வருஷத்துக்கு. அப்பாவோட கிஃப்ட் ஒன்று, அம்மாவோட கிஃப்ட் ஒன்று. இது ஏன் நான் போன வருஷம் பாப்பா ரொம்ப பொக்குன்னு போயிட்டேன் பிரியா. போன வருஷம் அந்த பரவாயில்ல தங்கலாம்.
என்னது இது? இது ரெட்டை சடை போட்ட பொம்மை பாப்பாக்கு. எப்படி இருக்கு? அது என்னது? இது வந்து என்னென்ன இருக்குன்னா பொம்மை எப்படி இருக்கு? இது வந்து க்ளே. ஆமாம், இது வந்து கலர்ஸ். இது க்ரையான்ஸு, கூல் பென்சில், ரப்பர், டிராயிங் பண்ண நோட்டு. நீ டிராயிங் பண்ணி கலர் அடிக்கலாம். அதில் டிராயிங் பண்ணி கலர் பண்ணலாம். டிராயிங் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பொம்மை. பாப்பா ஹாப்பி. பாப்பா வாட்டவே இன்னொரு பாப்பா பொம்மை. ஹாப்பி நியூ இயர். ஸ்டைல் முடியாது. ஷீப்பு, கண்ணாடி. அது ஆல்ரெடி சீவித்த இருக்கா? ஐயோ, அப்படி சீவக்கூடாது. அது முடி களைச்சி விட்டு தான் சீவணும். ஓகேவா? ஹாப்பி நியூ இயர். ஓகேவா? முடிஞ்சு. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நியூ இயர் vlog எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைவ்லையும் இருந்தோம் போன வருஷம். வருஷமே வீடியோக்காக அப்படின்னு கிடையாது. வருஷமே எப்பவுமே மாமா வந்து எனக்கு gift கொடுக்கறது வழக்கம் தான். அப்போ எல்லாமே பாப்பாவுக்கு வந்து நினைவே இருக்காது, கொஞ்சம் கூட நினைவு இருக்காது. போன வருஷம் அவளுக்கு நல்லா நினைவு இருந்துச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, மாமா எப்பவும் போல எனக்கு saree, ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் saree, ட்ரெஸ்ஸு தான் வந்து அதிகமாக வாங்கி கொடுப்பாங்க. நானும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவேன். saree நினைக்கிறப்ப சுடிதார் எடுத்து கொடுப்பாங்க, சுடிதார் நினைக்கிறப்ப saree எடுத்து கொடுப்பாங்க. பட் ஆனால் நான் எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கும். நிறைய விஷயம் எனக்கு அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. போன வருஷம் வந்து சுடிதார் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. என்ன ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்னா, இவளுக்கு நல்லா நினைவு தெரிஞ்சிருச்சு. vlogல நல்லாவே இருந்திருக்கும். நாங்கள் அதை கட் பண்ணிட்டோம். லைவ்ல இருந்திருக்கும். லைவ்ல நாங்கள் டெலிட் பண்ண முடியல, லைவ்ல டெலிட் பண்ணல, அப்படியே மியூட்ல போட்டுட்டோம். பாப்பா தேம்பி 2 மணி நேரம் அழுதா. அதனால இந்த வருஷம் வந்து முடிவு பண்ணிட்டோம், பாப்பாவை விட்டுட்டு வந்து நம்ம கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பாப்பா gift. ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷத்துல இந்த வருஷம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த வருஷம் பிரியா அழுகாம இருக்கிற என்ன காரணம்னா, பிரியாவுக்கு என்ன gift வாங்கவே. ஏன்னா நம்ம வந்து ஊர்லேயே இல்லை. பட் இங்கே இருந்தாலாவது நானாக போய் வாங்கிட்டு வந்திருப்பேன். ஊர்ல இல்லை. இன்னைக்கு மார்னிங் தான் வந்தோம். வந்து வேலை அதிகமாக போச்சு. அதனால gift இன்னைக்கு பிரியா. அதாவது என்னைக்குமே வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நம்ம லைஃப்ல வந்து நடக்கும். நான் எதிர்பார்க்கல, எப்பவுமே எதிர்பார்ப்பேன். இந்த வருஷம் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு வாரம் நம்ம ஊர்லயே இல்லை, நம்ம வெளியே போயிட்டோம். அப்படிங்கும்போது அது பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எங்களுக்கு ரொம்ப ஒர்க்கு. 4:30க்கு சேர்த்தோம், 5 மணிக்கு மேலே போய் பாப்பாவுக்குன்னே நம்ம வந்து இது போயிட்டோம். ஆமாம், என்னால சுத்தமாக முடியல. வாமிட்டிங் இருந்துச்சு, மயக்கம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட இந்த பாருங்க, இவளோட சிரிப்புக்கு ஈடாகாதுல்ல. இப்போதான் நான் ஆரம்ப சொன்னேன், ரவியடி தாங்க மாட்டேன். ஆனால் குஞ்சி மொத்த குஞ்சி. பிரியா எனக்கு கொஞ்சம் தண்ணி மூட்டா போ போ, கொஞ்சம் தண்ணி மட்டும் மூட்டா. சரி தங்கம். தேங்க்யூ தங்கம். இங்கே இருக்கா? தேங்க்யூ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு இதுதான். பாப்பாவோட எக்ஸ்பென்சிவானது வந்து இதில் எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து 50 ரூபா, 60 ரூபா, 30 ரூபா சம்திங் இதுக்குள்ளே தான் இருக்கும். இது எல்லாமே 50 ரூபா தான். 50 ரூபா தான். இது 30 ரூபா. இது 30 ரூபா சம்திங் 70 ரூபா. அது சின்ன சின்னது தான். 50 ரூபா கம்மல். அதாவது இவளுக்கு கிஃப்ட் பண்ண மாதிரி ஆச்சு. இவ யூஸ் பண்ற ஐட்டமாவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி இது வாங்கணும். இது வந்து கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம். இவளுக்கு இல்லாதது இந்த கிளிப். இதுல மேக்ஸிமம் வந்து இந்த பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா இதுல விரும்புறது ரொம்ப அதிகமாயிருது. அதனால நீ அடுத்தடுத்து நியூ இயரோ அடுத்தடுத்து பிறந்தநாளோ வந்து பொம்மையை கம்மி பண்ணிடணும். இந்த மாதிரி ஐட்டம் வாங்கி காஸ்மெட்டிக் ஐஸ். இப்போ இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கினதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ யூஸ் பண்ணி வந்து நம்ம வேற ஒரு தாய் வாங்க தான் போனோம். பட் ஆனா அங்க வந்து எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. பட் ஆனா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதனால வந்து இதுல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எடுத்துட்டு ஓகேடா. இதுலேயே போக்கு இப்போ பார்த்தா கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்னு சொல்லிட்டு ஒரு கடை, சிங்கப்பூர் பிளாஸா வாங்கணும். அங்கே இது இப்போ தீபாவளி அப்போ விளாக்லாம் நாங்கள் போடலை தானே. தீபாவளி பாப்பாக்கு நிறைய கிஃப்ட், நாங்கள் நிறைய கிஃப்ட் கொடுத்தோம். 3-4 கிஃப்ட் நம்ம கிஃப்ட் கொடுப்போம். பட் ஆனால் நியூ இயருக்கு ஒரு ஸ்பெஷலாக எனக்கு கொடுப்பாரு, பாப்பாக்கு தர மாட்டாங்க. நல்லா இவங்களுக்கு ஞாபகம். பட் ஆனால் நியூ இது தீபாவளிக்கு இந்த மாதிரி எல்லாமே பாப்பாக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம். நம்ம கிஃப்ட் பேக் பண்ணி தான் கொடுப்போம், நார்மலாக கொடுக்க மாட்டோம்.
ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். காலையில் vlog எடுத்துக்கலாம். ஓகே பிரியா சாரி இந்த வருஷம் உனக்கு எடுக்கல. ஸோ லவ் யூ. சாரி லவ் யூ. ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக உனக்கு உன் பிறந்தநாளுக்கு நான் வாங்கி தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு பொங்கலுக்கு இருக்குது. இந்த வருஷம் வந்து எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஹாப்பியாக போனது என்ன அப்படின்னா, இந்த 3 மந்த் என்னால் முடியலை, என்னால் வந்து எந்த வேலையுமே முடியலை. பட் ஆனால் வந்து நீங்கள் சலிச்சுக்காம எனக்காக இந்த 3 மாதமுமே வந்து காலையில் நேரமாக எழுந்திரிச்சு பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி தாட்டி விட்டுட்டு எனக்கும் சாப்பாடு கொடுத்து என்னையும் மதியம் நீங்கள் வந்து எனக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்து நீங்கள் ஒர்க்குக்கு போனீங்க இல்லையா, எனக்கு இந்த ஒரு விஷயமே என் வாழ்க்கையில் போதுமான அளவு. அது என்னோட கடமை. அது கடமைங்கிற தாண்டி உன்னால் எல்லாரும் இதை பண்ண முடியல, மாட்டாங்க. உன்னால் முடியலன்னா அதை நான் தான் பண்ணியாகும். எல்லாரும் இதை பண்ண இது வந்து கணவனுக்கு ஒன்றுனா மனைவி செய்யலாம், மனைவிக்கு ஒன்றா கணவன் தான் செஞ்சாங்க. அதுக்காக வந்து தேங்க்யூ ஸோ மச். அதாவது இதுக்கெல்லாம் போய் தேங்க்யூ சொல்லுவாங்களா? போன வருஷத்தோட போட்டு இந்த வருஷத்தோட போட்டு ஸோ மச். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் டீ வச்சு கொடுத்துட்டு லவ் யூ டி தங்கம். ஹாப்பி நியூ இயர் தங்கம். ஓகே ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி எண்டிங்கா முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே இந்த விழாக்கு உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறோம். இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். நாளை காலையில நம்ம நியூ இயர்க்கு நம்ம என்ன பண்றோம், செலிப்ரேஷன் பண்றோம் அப்படிங்கறத ஃபுல் vlog-ஆ எடுத்து உங்களுக்கு அடுத்த நாளே நம்ம அப்லோட் பண்றோம். ஓகேவா? சரி ஓகே. பை. எப்பயும் ஒரு புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா ஆமா, புதுசா யாராவது நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். பாய் சொல்லு தங்கம். ஹாப்பி நியூ இயர்.